கொடுத்த அந்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தொழுது கொள்ளுதல்ங்கிறத பற்றி தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கர்த்தரையே தொழுது கொள்ளணும். ஏன்னா நம்ம நிறைய காரியங்கள் செய்யும் பொழுது நம்ம மெயினில் வர அந்த மாதிரி காரியங்களை நம்ம செஞ்சு ஆண்டவரை நம்ம ரெண்டாவது இடத்துல வச்சுருவோம். ஆனால் துதி கன மகிமைக்கு எல்லாத்துக்கும் பாத்திர ஒரு உருவம் மாத்திரம்தான். உலகத்தில் ஆண்டுடைய பாத்தில் இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை தொழுது கொண்டு அவரை பாடி துதிக்கிற பிள்ளைங்களாக நம்ம இருந்தோம்னா மற்ற காரியங்களுக்கு நம்ம முதலிடம் கொடுக்க மாட்டோம். அது ரெண்டாவது இடம் தான். நம்ம நிறைய பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருக்கு தான் முதலிடம். அடுத்தது ஊழியத்துக்குலாம் ஆண்டவர் சொல்லும்போதே சொல்லுவார், குடும்பத்தை பார்க்கலனாக்கி நீ ஊழியத்தை பார்த்துக்கிட முடியாதுங்கிறார். அப்போ குடும்பங்களை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய ஊழியம் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம கீழ்ப்படிய முடியும். இப்போ காரியங்கள்லாம் இப்படி இருக்கும் பொழுது நாம் தொழுது கொள்ளுதல் எப்படி தொழுது கொள்ளணும், ஆண்டவரை மாத்திரம்தான் நம்ம தொழுது கொண்டோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும். ஆனால் அதை விட்டுட்டு வேறு காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆண்டவர் கர்த்தரையே தொழுது கொள்ளணும் அப்படிங்கிற தலைப்பில் வசனங்களை தியானிப்போம். இதுவும் கூட நிறையா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம கற்றுக்கொள்வதற்கு தான் ஆண்டவர் வேதத்தை நமக்கு தந்திருக்காரு. இந்த வேதத்தை நம்ம வச்சு அப்படியே நம்ம ஏதோ வசனங்களை யாரோ சொல்கிறத கேட்டுட்டோ இல்லை அந்த கேலண்டரில் போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வசனம், அதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ஆனால் நாம் வேதத்தை வாசிக்கணும். நாம் வேதத்தில் உள்ள ரகசியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை தொழுது கொள்வதில் எத்தனை பெரிய காரியங்கள் நம்ம நடக்குன்னு சொல்லி நம்மளை காத்து வழி நடத்துறதெல்லாம் பார்க்க முடியும். அதனால் இன்றைக்கி அந்த காரியத்தை நம்ம செய்வோம், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி, உங்களை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த விசுவாசத்தில் எங்களுக்கு இந்த நாளில் தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. துதி கன மகிமைக்கு எல்லாத்துக்கும் பாத்திரம் நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான். கடைசி வரை எங்களை பாதுகாக்கிறவர் நீங்கள் தான் சொல்லி உங்களோட பாதத்தில் அமர்ந்திருக்கிற அந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. உண்மையாய் உத்தமமாய் முழு இறுதியத்தோடு உண்மை முதலாவது தேடுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படும் போது மற்ற காரியங்களுக்கு இரண்டாவது இடத்தை நாங்கள் தரும் பொழுது ஆண்டவர் முதலிடத்தில் இருக்கிற காரியங்களில் இருக்கும் பொழுதே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் உமக்கு பிரியமானதே நாங்கள் நடத்துவோம் என்று நடந்து செல்வோம், எல்லாவற்றையும் செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் இந்த வசனத்தின் மூலமாக தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தரமாக ஜெபிக்கிற சுவாமி. வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது தான் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாங்கள் ஆண்டவரை உமக்கு பிரியமானதாக நடந்து நாங்கள் செல்ல முடியும். அதை எங்களுக்கு இந்த நாளில் கற்றுத்தரமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோட பேசி எங்கள் வழிநுத்தமாக ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி இதை பொறுப்படுத்தி வழிநுத்தமாக ஜெபிக்கிறோம். துதிக்கான மாய்மை எல்லாம் உமக்கே செலுத்துவோம். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனம். சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவே. குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நான் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை
கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவே. பாரங்கள் என்னை அழுத்தும் போது பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என்னாக நீரே என்னை நடத்தி செல்வேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வி. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவே. தூக்கி சுமந்தீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமந்தீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவே. இன்றைக்கி நம்ம ஆண்டவரை மாத்திரம் தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி வசனத்தில் நம்ம தியானிக்கலாம். நம்ம நிறையா தொழுகை அப்படிங்கும்போது பார்த்திங்கனாக்கி ஆண்டவரை மாத்திரம் தான் முதலிடத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிறையா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி நிறையா வசனங்களை தியானிக்கும் பொழுது நம்ம என்ன காரியங்களை நம்ம நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். நிறையா வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுதே ஆண்டவர் தாவீதை வச்சுலாம் நிறைய வசனங்கள் எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் எப்பவும் பாருங்க ஆண்டவரை துதிச்சு பாடுறது, ஆண்டவர்கிட்ட தான் எல்லாத்தையுமே கேட்டு பெற்றுக்கொண்டு ஒரு யுத்தத்துக்கு போகணும்னா மற்ற காரியங்கள்லாம் செஞ்சார். அப்போ கோலியாத்தை வெற்றி அடைஞ்சதை பார்த்தீங்கன்னாக்கி அவனுடைய பலத்தினால அல்ல. அவர் அவன் சொல்லுவான், நாய் அடிக்கிறதுக்கு மாதிரி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீ உன்னுடைய பலத்தினால வந்திருக்க. ஆனால் என்கிட்ட இருக்கிற பலன் என்ன எப்படின்னா, அவர் தான் நான் தொழுது கொள்றவன், நான் அவரை தான் பாடி துதிக்கிறவன், நான் அவருடைய நாமத்தினால வரோம். அப்போ அவரை தொழுது கொள்ளும்போது அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய நாமம் நமக்கு சொந்தமானதாக மாற்றுவார் ஆண்டவர். நமக்கு அவருடைய பலனை தராரு. அவருடைய எல்லா காரியங்களும் செஞ்சு பலத்தை தர்றதுனால ஆண்டோடைய கர்த்தருடைய நாமத்தினால நான் வர்றேன் உன்னை வெற்றி அடைவதுக்குன்னு சொல்கிறான். அப்போது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நிறையா ஆண்டவரோட கூட ஆவியானவர் கூட நீங்கள் தியானிச்சிங்கன்னா அந்த வசனத்தை நீங்கள் தெரியும். ஏன்னா
அந்த சாதாரணமான காரியம் கிடையாது. இப்போ நாமளே பார்த்தீங்கன்னாக்கி ஒரு பெரிய ஒரு ஒரு மனுஷனோ ஒரு ஒரு முரட்டுத்தனமாக வர்றாங்கன்னு வைங்க, வரும்பொழுது நாம் முன்னாடி போய் ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த இடத்த நம்ம தியானிக்கும் பொழுது சாதாரணமாக ஒரு இடத்த பார்த்துட்டு ஆவிக்குரிய ஆண்டவருடைய வசனத்தையும் தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்காரு ஆண்டவர் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது தான் தெரியும். அதை தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். 1 நாளாகமும் முதலாவது பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரத்தில், இந்த 16வது அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஆண்டவர் என்னென்னலாம் செஞ்சாருங்கிறத உடன்படிக்கை பெட்டி முன்னாடியே அந்த என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் செய்கிறார். அவர் சங்கீதம் பாடுகிறவர். அதனால் சங்கீதத்தை எப்படிலாம் பாடுறதுக்கு எல்லாம் எப்படிலாம் ஏற்பாடு படுத்தினார், எவ்வளவு செஞ்சார், வேலைலாம் செஞ்சுருக்காரு பாருங்கள். நம்ம ஒரு 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 இடத்துல பாடல் பாடுறதுக்கோ ஒரு ஏதோ ஒன்று நம்ம தியானிக்கிறதுக்கு வைக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி அதுக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாங்க. அந்த பாடல் பாடுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி அதை நல்லா பாடணும், நல்லா ஆண்டவரை துதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதை செய்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவரும் பாருங்கள் அந்த இடத்துல அதை தான் செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். 1 நாளாகமத்தில் நீங்கள் 16வது இடத்தை நீங்கள் ஃபுல்லாக படிங்க. அதில் படிச்சிங்கனாக்கி நிறைய காரியங்கள் நீங்கள் தாவீதை பற்றி நிறைய படிக்கிறதுக்கு ரொம்ப ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபிக்கிறது, அவர் சொல்கிறதெல்லாம் சங்கீதத்தில் நிறைய படிக்கிறதுனால இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவருடைய காரியங்களை நம்ம படிக்கும். ஆண்டவர் செஞ்ச காரியங்களை படிக்கிறதுனால இன்னும் நமக்கு ஒரு தைரியம், நமக்கு ஒரு உற்சாகம் வர்றதுக்காண்டி தான் நம்ம படிக்கும். அவர்லாம் பாருங்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தோடனே அவர் இந்த கூடாரத்தில் வச்ச உடனே என்ன செய்கிறாரு, ஒருத்தரே அந்த 16வது அதிகாரம் 1 நாளாகவும் 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி இந்த துதிச்சு புகழுவதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கிறதுக்கும் முதல்ல லேவியரை சிலரை நியமிக்காரு. அப்போ ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் நிறைய அது அந்த ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும். பாடல் பாடுறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கை தட்டி நம்ம பாடுறோம் பார்த்தீங்களா, அது கூட ஒரு ஒரு குழு மாதிரி வைக்காருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அப்படிலாம் வச்சு அவர் கீர்த்தனம் பண்ணி அவர்லாம் செய்கிற காரியங்களை செய்யும் பொழுது இந்த பெட்டிக்கு முன்பாக செய்கிற காரியங்களை அந்த இடத்துல ஃபுல்லாக படிக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல 29வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி, அவர் நாமம் என்ன நாமம், இயேசுவின் நாமத்தில் நம்ம எல்லாம் ஜெபிக்கும். அப்படி நாமத்துக்கு மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்தையில் பிரவேசிங்கள். அப்போ நம்ம சபைக்கு போகும்போது செய்கிறது சாதாரணமான காரியங்கள் எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இப்போ பரிசுத்தத்தை கொண்டு வராரு. இப்போ எத்தனை காரியங்கள் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க, எவ்வளோ காசு ஆண்டவருக்கு செய்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் இல்லைனாலும் நீங்கள் உங்களுக்கு பரிசுத்தம் இருக்கணும். அப்போது நான் ஒரு ஊழியக்காரர் இருக்கார், அவர் எல்லாருக்கும் அறிமுகமானவர் தான். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, நாங்கள் காணிக்கை வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அது எப்படிப்பட்ட காணிக்கையை தர்றாங்க நமக்கு, இல்லாட்டா வேண்டாத காசை எங்கேயாவது வேண்டாத காரியங்களை சம்பாதிச்ச காசை நமக்கு தர்றாங்களா அப்படிங்கிறது நான் ஜெபம் பண்ணி தான் நாங்கள் வாங்குவோம், அப்படி இல்லாத திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுது. அது ஆண்டவருடைய பிரசனம். ஆண்டவர் காணிக்கை நம்ம வாங்குகிறோம், நம்ம எப்படி எவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணலாம். ஆனால் இந்த காணிக்கை வாங்குறதுல கூட அவ்வளோ ஒரு பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களாம் இருக்காங்க. அதை எனக்கு ரொம்ப அது பிடிச்சது. அந்த மாதிரி இவங்க காணிக்கை செலுத்தணும். அடுத்தது பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இப்போ நம்ம சபைக்கு போனோம்னாக்கி சர்ச்சிலே பார்த்தீங்கன்னாக்கி அந்த மாதிரி எல்லாம் எழுதி அந்த வசனத்தை போட்டிருப்பாங்க. ஏன்னா பரிசுத்த அலங்காரத்தில் தான் சர்ச்சுக்கே வரணும் அப்படின்னு சொல்லி அந்த போர்டுகள்லாம் நீங்கள் எழுதி போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ பரிசுத்தம்னாக்கி என்னது, உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிற பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம போய் பாடலை படிச்சிட்டோம், நம்ம நல்லா பாடல் படித்தோம், மற்றவங்களோட பேசணும், மற்றவங்களோட நல்ல அந்த காரியம் இல்லை. ஆண்டவரை தொழுது கொள்ள போகும்பொழுது நாம் பரிசுத்தமாக போய் ஆண்டவரை தொழுது கொள்ளணும். உண்மையாக ஆராதனை பரிசுத்தமாக இருக்கணும். அப்புறம் உள்ளத்தில் பக்தியாக இருக்கணும். பரிசுத்தமாக வாழணும் மாத்திரம் இல்லை, பக்தி, ஆண்டவர்கிட்ட மாத்திரம் பக்தி வச்சு நம்ம போகணும். ஏதோ நம்ம சர்ச்சைக்கு போனால் தான் நமக்கு எது நடக்கும் அது நடக்கும் அப்படி கிடையாது. சர்ச்சைக்கு போகும்பொழுதே நம்ம எப்படி போகணுமா, பரிசுத்த அலங்காரத்தினுடைய பக்தியோட ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்றதுக்கு நம்ம மிகுந்த ஆவலோட நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு போகிறோம், இன்னைக்கு ஆண்டவரோட பேசணும், ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட பேசணும் அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு செல்றவங்க எத்தனை பேர் நம்ம இருக்கோம்னு சொல்லி விரல் விட்டு தான் எண்ணணும். ஆனால் அப்படி போகணுங்கிறத இவர் எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா. அப்போ அடுத்தது என்னன்னா, பரிசுத்தத்துக்கு எதிராக எதுவும் நடக்குதா அதற்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு நாம் அந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது இருக்கணும். இப்போ எத்தனையோ காரியங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாக்கி எதிர்ப்பு தான் நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் பரிசுத்த அலங்காரத்தினுடைய தான் எப்பவுமே ஆண்டுடைய சந்ததிக்கு போகணும். ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுதோ ஆண்டுடைய பிரசனத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுதோ இந்த பரிசுத்தங்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானது. பக்தியாக பரிசுத்தமாக முழு இருதயத்தோட அப்படி
ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி ஜெபித்தவங்க எல்லாருமே வேத வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம வந்து பரிசுத்தம் முக்கியமாக உண்மையாக ஆண்டவரை தேடுறது, பரிசுத்தமாக ஆண்டவரை தேடுறதா இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்து தாவீது எழுதி வச்சிருக்கிறத பார்க்கணும். அந்த பெட்டிக்கு முன்னாடி எப்படி என்னெல்லாம் வச்சாருன்னு சொல்லி நீங்கள் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதை நீங்கள் படிங்க. வசனத்தை படிக்கும்பொழுது ஆவியானவரோடு கூட தியானிங்க. அவர் கற்றுத்தரதை நீங்கள் அதை செயலாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி தான் தாவீதெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாக முடிஞ்சது காரணமே வந்து ஆண்டவரோட முதலிடத்தில் வச்சு தொழுது பாடுறது துதிக்கிறது, ஆண்டவர்கிட்ட தான் கேட்டு அவருடைய பாதத்தில் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்வது. இது தவறுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்னாக்கி சரின்னு கேட்டு ஆலயத்தை கட்டுறதுக்கெலாம் பெரிய எல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் வச்சுருக்காரு. ராஜா வாக்குனது எதுக்கு? எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும் ஐயா, நான் வந்து இவ்வளோ அரண்மனையில் இருந்துட்டு இவ்வளோ சுகபோகமாக இருக்கும்போது பெட்டி மட்டும் திரையில் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த வாஞ்ச வந்தது. வந்த உடனே தீர்க்கதரிசிட்ட கேட்கும்போது கூட தீர்க்கதரிசி சரி உங்கள் ஆசைப்படி செய்யும்போது தீர்க்கதரிசி வெளியே போகிறதுக்குள்ளே சொல்கிறாரு இவன் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. உடனே போய் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அதெல்லாம் முடியாது, நான் தான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவே சொல்ல அவ்வளோ பெரிய ராஜாவை ஆண்டவர் உயர்த்தி வச்சுருந்தார். உயர்த்தி வச்சிருக்கும் பொழுது கூட என்ன செய்கிறாருன்னா ஆண்டவருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படித ஒரு மனுஷனாக இருந்ததுனால தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம தவறு சில இடத்துல தவறு செய்யலாம். செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசும் பொழுது இதை நீ செய்யக்கூடாது, இதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது நம்ம இந்த தவறுகளெல்லாம் செய்ய மாட்டோம். அதுக்கு நம்ம முதலாவது நம்ம பெரிய ராஜாவே அப்படி இருந்திருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி இருக்கணும். அதை வந்து தாவீது மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதனால் ஆண்டவரை தொழுது கொள்வதனால பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தாவீதை போல நாமளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி சங்கீதம் 116 அதிகாரத்தில் 12-13 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இப்போ இது வந்து நம்ம ரட்சிப்பின் பாத்திரம்னாக்கி ரட்சிப்பு நமக்கு தந்தது என்னது? வேத வசனம் தான். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியமானது. அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய கிருபை எவ்வளோ பெரிய கிருபையை நமக்கு தந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நினச்சி அதை தான் நம்ம வந்து முன்னாடி வைக்கணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைங்களாக இருக்கணும். அந்த ரட்சிப்பை வந்து எவ்வளோ மேன்மை நமக்கு வந்து அவரை தொழுது கொள்றதுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய ரட்சிப்பு இருக்குது. அவரை தொழுது கொள்றதுக்கு நம்ம என்ன துரிதமாக போகணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறது, ஆலயத்துக்கு செல்றதுலாம் நம்ம வந்து அதில் முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதை தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு சங்கீதத்தில். அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்ததுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் எவ்வளோ கிருபை செய்கிறாரு, எவ்வளோ நம்ம தவறு செய்யும் பொழுது தான் அவர் மன்னிக்காரு. அதுக்கு ஈடாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுக்காண்டி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நீ வந்து என்ன செய்ய, அந்த வேத வசனத்தை நீ எங்கேனாலும் எப்பவும் தியானிச்சுக்கிட்டே இரு. அது ஒரு இரவும் பகலும் அது தியானிச்சுட்டே இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்னு சொல்லி சங்கீதம் 1 நம்ம படிக்கும் பார்த்தீங்களா? அதுதான் சங்கீதத்தில் படித்தது தான் நம்ம இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிறத நம்ம அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அடுத்து வந்து 116 வசனத்தை பாருங்க. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இப்போ ஸ்தோத்திர பலி ஆண்டவர் வந்து எப்பவுமே ஸ்தோத்திரத்தில் வந்து நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அதை விரும்புகிறாரு. எப்பவுமே பாருங்க நன்றி சொல்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு 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 நம்ம சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிடுங்க. ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னாக்கி அவங்களுக்கு உடனே தேங்க்ஸ் சொல்லும். அப்போ அந்த ஒரு சின்ன உதவி செஞ்சால் கூட அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம்னாக்கி என்ன, அவங்க ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க, ஏதோ கீழே விழுந்ததை எடுத்து தந்திருப்பாங்க, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லும். அப்போ அந்த சின்ன காரியத்துக்கு நம்ம இந்த உலக பிரகாரமாக அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பெரிய ரட்சிப்பை தந்த ஒரு ஆண்டவருக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வந்து அவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி பலிகளை ஏறெடுக்கணும். நம்ம துதி செலுத்தணும். அப்படியே அதை ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்காரு. அதனால் அதை செய்கிறதுக்கு நம்ம முற்றிலுமாக நம்ம அர்ப்பணிக்கணும். அதே 116 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் மூலம் அவரை தொழுது கொள்வேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தொழுது கொள்ளணும்னா ஆண்டவரை மாற்றம் தான் தொழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் பிசாசெல்லாம் சோதிக்கும் பொழுது சொல்லுவான், எங்கள் பாதத்தில் விழு எல்லாத்தையும் தர்றேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை எப்படி ஜெயிச்சார் பாருங்க பிசாசு. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிசாசானவன் கொண்டு வருகிற நிறைய கிரியைகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு
வாய்ப்பு உண்டு. அதுக்கு நம்ம வந்து ஆண்டவரே நாங்கள் உயிரோடு இருக்கிற வரை உங்களை தொழணும், உங்களை தான் நாங்கள் தொழுது கொள்ளணும், மற்ற காரியங்களில் நாங்கள் முதலிடம் கொடுக்கவே கூடாது. இப்போ தொழுது கொள்ளுதோம்னாக்கி வணங்குதோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வணங்கும் பொழுது நம்ம மற்றவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்றோம், வணக்கம் சொல்கிறோம். அதுக்கும் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவரை மாத்திரம் தான் முதலாவது தொழுது கொள்ளணும்னாக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அதுதான் முதலிடத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமாக ஆண்டவரோட கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அதை நீங்கள் செய்யுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் தொழுது கொள்வது அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வசனத்தின் மூலமாகவே நம்ம படிக்கும் பொழுது நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த யோவானில் ஒரு வசனம் இருக்குது, அதை நம்ம படிக்கலாம். யோவான் 4வது அத்தியாயத்தில் 21வது இந்த கானானிய ஸ்திரீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதற்கு அந்த இயேசு ஸ்திரீயே, நான் சொல்லுகிறேன் நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் எங்களுக்கு பிதாவை தொழுது கொள்ளுங்கள், காலம் வருகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அறியாதை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்துகிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த பெண்ணோட நிறைய பேசும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ வந்து தொழுது கொள்வது இந்த கெர்சிமிலும் அல்ல, எருசலேமிலும் இல்லை, அது வந்து காலம் வரப்போகுது, அந்த காலத்தை நான் சொல்கிறேன், நீ உனக்கு அவளுக்கு புரியலை என்ன காரியம், என்ன யூதர்கள்லாம் இங்கே செய்வாங்க அப்படின்னு சொல்லி குழப்பமாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து எருசலேமில் தான் அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் தொழுது கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கறதுனால இந்த பொண்ணு சொல்கிறான். ஆனால் ஆண்டவருடைய வருகை ஆண்டவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தோன்னா ஒருவேளை அது சொல்லியிருக்க மாட்டா. ஆனால் ஆண்டவர் வந்து அவளுக்கு சரியான பதில் கொடுக்கறத நம்ம பார்ப்போம். ஆண்டவர் வந்து நான் தங்குற வாசதலத்தில் இருக்கிற அந்த எருசலேமில் காணிக்கை கொண்டு அந்த நாட்களில் வச்சது மாதிரி இன்றைக்கு ஆண்டவர் சிலுவையில் மரித்து, ஆண்டவர் பிறந்து வந்து அவர் மரித்து அவர் சிலுவையில் நமக்கு உயிரோடு இருக்கிறாரு, உயிரோடு இருந்ததுனால ஒரு நற்செய்தியை நமக்கு அவர் உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இவளுக்கு தெரியலை, தெரியாமல் தான் கேட்கா. அப்புறம் தான் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுட்டு போகிறான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவரை பற்றி தெரியாமல் நம்ம அந்த நற்செய்தி என்ன ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்காரு, நமக்கு ரட்சிப்பு, அவரை தான் நம்ம ஆராதிக்கணும், அவரை தான் நம்ம தொழுது கொள்ளணுங்கிறதெல்லாம் தெரியாமல் இருந்தோம்னாக்கி இந்த பெண்ணை போல் நம்ம இருக்கும். நமக்கு வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, யூதர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு அதை சொல்கிறாளே வெளியே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி அவள் சொல்லாமல் அவளுக்கு தெரியலை, அதனால அதை சொல்லாமல் விட்டுருதான்னு சொல்லி பார்க்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி இல்லை, எல்லாரும் வந்து தொழுது கொள்கிற ஒரு காலம் வரும் அப்படிங்கிறத ஆண்டவர் அந்த பெண்ணோட பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்த மத்தேயுல பார்த்தீங்கன்னாக்கி ஒரு வசனம் இருக்குது, மத்தேயுல நீங்கள் படிச்சிருப்பீங்க. மத்தேயு 18வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல நீங்கள் ஒன்று படிக்கலாம். ஏனெனில் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியலன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 பேராது 3 பேராது என் நாமத்தினால எங்கே குடியிருக்கிறீர்களோ அங்கே நான் குடியிருக்கேங்காரு. அப்போ இவன் வந்து என்ன சொல்கிறா, நீங்கள் எருசலேமுக்கு போகணும், கெர்சிமுக்கு போகணும், இங்கே வந்து யூதர்கள் மட்டும்தான் இங்கே வணங்கணும், இங்கே தான் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இருக்குது சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு நற்செய்தியை சொல்கிறாரு. என்னங்க 2 பேர் 3 பேர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற அந்த காரியத்தை நீங்கள் இந்த மத்தேயு 18:20 நீங்கள் படித்து பார்க்கலாம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது இந்த நாட்களில் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. அவர் எந்த இடத்துல நாம் கூடி நம்ம ஜெபிக்கோமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் போகணும், எருசலேமுக்கு தான் போகணும், எருசலேமுக்குலாம் காணிக்கை கொடுக்கணும், அங்கே தான் போய் எல்லாம் தொழுது கொள்ளணும்னு சொல்லி இருந்த காலங்கள் மாறி இன்றைக்கு நற்செய்தி என்னென்னா, ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், நம்மளோட கூட பேசுகிறதுக்கு நம்ம நடுவில் இருக்காருன்னு சொல்லி பார்க்கோம். நம்ம எந்த இடத்துல நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிறோமோ, எந்த இடத்துல நம்ம வேத வசனத்தை படித்து நம்ம அந்த இடத்துல ஆண்டவரே நீங்கள் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்க, நீங்கள் என்னோட பேசுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அதில் பேச நம்ம நடுவில் இருக்கிறவரா இயேசு கிறிஸ்து அவர் வந்து மரித்து உயிர் தெழுந்ததுனால நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைச்சதுன்னு சொல்லி தெரியாமல் இருந்து நமக்கு தெரியுறதுக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறாரு. ஆனால் அந்த ரட்சிப்பு வந்து என்ன எப்படி கிடைச்சது, அவரை தொழுது கொள்றதுக்கு இன்றைக்கு வந்து எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம தொழுது கொள்ளலாம், எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம பாடி துதிக்கலாம் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் இருந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு இல்லாமல் அந்த கட்டுப்பாட்டை மீறி நற்செய்தியை தந்து நமக்கு ரட்சிப்பை தந்து அதெல்லாம் மாற்றி இந்த இடத்துக்கு போனால் தான் நமக்கு கிடைக்கும், இந்த இடத்துக்கு போகலனாக்கி இந்த இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா இடத்துக்கும் நற்செய்தி பரவக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து முடித்தது சிலுவையில். அதனால எங்கேனாலும் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய நாமத்தினாலும் நம்ம ஜெபிக்கணும். அவர் நாமத்தை சொல்லும் பொழுதே அந்த இடத்துல நம்ம நடுவில் இருக்காருன்னு சொல்லி பார்க்கோம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி ஒரு பெண்ணை ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிச்ச ஒரு பெண்ணை வந்து யோவான் 8:3-4 படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல இருக்குது. அந்த பாவம் செஞ்சதுனால நான் இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் இவளை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த மனுஷன் எங்கன்னு கேட்பாரு. அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரை குற்றம் பண்ணதுக்குன்னு சொல்லி கொண்டாந்து விடும்பொழுது அவங்க வந்து ஆண்டவர் மோசே சொல்லியிருக்காரு, இப்படி விபச்சாரம் பண்ண கண்டுபிடிச்சா கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்களே, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, விடுதலை பண்ணி அவங்கள நீ இனிமேல் பாவம் செய்யாதே, நீ வந்து என்ன செஞ்ச, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட, என்கிட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட, என்கிட்ட வந்துட்ட, என்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கும் போது அந்த பெண்ணை வந்து என்ன செய்தாருன்னா நியாயம் தீர்க்காம அவர் நியாயாதிபதி அப்படிங்கிறது இவனுக்கு தெரியலை. இப்போ நான் அந்த பெண்ணை சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தெரியாமல் செய்கிறாங்க. அவங்க எருசலேமில் தான் வந்து ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும்னு சொல்லி அந்த பெண் சொல்லும்போது ஆண்டவர் பதில் சொல்லாரு. இந்த இடத்துல மோசே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், இவங்க கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து அந்த விடுதலை, அந்த ரட்சிப்பை வந்து சிலுவையில் கொண்டு வந்ததை நம்ம தெரியலனாக்கி, இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம், ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை நமக்கு செஞ்சுருக்காரு, நமக்கு அதை வந்து எந்த இடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மளை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறவரா இன்றைக்கு இருக்காருன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம தீர்மானித்து நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கலனாக்கி நம்ம இந்த பழைய ஏற்பாட்டில் சொன்னதே நம்ம வச்சுட்டு செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொன்னது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் செஞ்சு முடித்தது. அந்த முடித்ததை நம்ம வந்து தெரியாமல் இருந்தோம்னாக்கி இந்த வாழ்க்கையில் நிறைய காரியத்தை இந்த பெண் சொன்னால் பார்த்தீங்களா, தாகத்துக்கு தண்ணி தான்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர்கிட்ட என்ன பேசுனா, ஆண்டவர்னு தெரியாமல் பேசுனா பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலலாம் பாவத்திலேருந்து மீட்டெடுத்து ஆண்டவருடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் வந்து நமக்கு ரட்சிப்பை தந்து நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்து தந்திருக்காரு. அதனால் அவரை மாத்திரம் தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு மற்ற எல்லா காரியங்களும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் நமக்கு மாற்ற முடியாத காரியங்கள் இருக்கலாம். நிறைய காரியங்கள் பாருங்கள், நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது அந்த இடத்துல. எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் நமக்கு செய்து நம்ம வந்து எழுந்திருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் கூட பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய கரம் நம்மளை தூக்கி எடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா 41:10 சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்கிறாரு. அப்போ நீதியின் வலது கரத்தினால் நம்மளை தாங்குகிற தேவன், நம்மளை வந்து ஒரு யாருமே தூக்க முடியாதபடி ஒரு விழுந்து கிடக்கும் பொழுது கூட ஆண்டவருடைய கரம் நம்மளை தூக்கி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா மனுஷனுடைய பாதுகாப்பு வந்து ஒரு லிமிட், அதாவது ஒரு காரியத்தை மாத்திரம்தான் செய்வாங்க, அந்த இடத்துக்கு மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் உதவியே இல்லாத பொழுது இந்த பாடலில் பாடின பாருங்க, அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும் சரி, அவரை தொழுது கொள்கிற ஒரு மனுஷனும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, அவரை பாடி துதிக்கிற ஒரு மனுஷனும் வெட்கப்பட்டு போக மாட்டான். அவருடைய நாமத்தினால அவரை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது அவரை தொழுது கொள்வதற்கு நம்ம முதலிடம் கொடுத்து அவருக்கு மாத்திரம்தான் நம்ம முதலிடமே கொடுக்கணும். எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு மற்ற காரியங்களெல்லாம் நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களில் நம்ம வாழ்க்கையில் நிறையா தப்பித்துக்கொள்ள முடியும். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளாத விட்டு போகிற காரியங்களும் இருக்கும். அதனால் ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவர்கிட்ட பரிசுத்தமான அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வதுக்கு தாவீது போனது போல் நம்ம சென்று நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வோம். அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா பாவம் செஞ்ச பெண்ணை கூட ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, அந்த நாட்களில் வந்து கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு இருந்த அந்த காரியத்தை, எத்தனை பெரிய காரியங்கள் பாருங்கள், இந்த நாட்கள்லாம் அப்படி காரியங்கள் செய்கிறவங்கள வந்து மன்னிக்கவே மாட்டாங்க. அப்போது ஆனால் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு ஊழியக்காரர் செய்கிற இடம்லாம் அந்த மாதிரி இடத்துல தான் ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னாக்கி பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க அவங்க அப்படி தவறி போயிருந்தாலும் பிள்ளைகளை நல்லா கொண்டு வந்து பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பரிசுத்தம் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்த சொத்து, நமக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து நமக்கு தந்த சொத்தை மற்ற பிள்ளைங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கலாம், அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கலாம், அவங்க வளர்ந்த முறை கூட நிறையா கோணலான காரியங்கள் வளர்ந்துருக்கலாம். ஆனால் நம்மகிட்ட வரும் பொழுது நம்மகிட்ட ஆண்டவர் கொண்டு வந்தாருனாக்கி அந்த பிள்ளைங்களை வந்து பரிசுத்தமாக காத்து ஆண்டவருடைய பரிசுத்த அலங்கத்தினுடைய அவங்கள வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட பிள்ளைகளை நமக்கு தந்தாங்கனாக்கி ஆண்டவருக்குன்னு நம்ம ஆண்டவரை தொழுது கொடுக்குற பிள்ளைங்களாம் நம்ம மாற்ற முடியும். கண்டிப்பாக அந்த காரியங்களை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஜெபிக்கணும். ஆண்டவர் எங்களுக்கு என்ன காரியத்தை நீங்கள் செய்ததுக்கு வச்சுருக்கீங்க ஆண்டவரே, ஆனால் இந்த காரியங்களை செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத தாவீது அறிந்து கொண்டதுனால தொழுது கொண்டாரே, அவர் ஆசீர்வாதத்தை
திறந்து அது மாதிரி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் உண்மை தொழுது கொண்டு நீங்கள் சொல்கிற காரியங்களில் நாங்கள் செயலாற்றி அதில் நடந்து செல்றதுக்கு ஆவியானவற்றை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது எங்களை கொண்டு என்ன வச்சுருக்கீங்களோ என்ன காரியங்களில் நாங்கள் நடந்து செல்லணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானித்து வச்சுருக்கீங்களோ அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அனைவருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்னு சொன்ன மாதிரி எங்கள் வாழ்க்கையில் தீமையான காரியமாக நடக்க மாதிரி நாங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவீர். அன்றைக்கு மாற்றின தேவன் இன்றைக்கு மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை தொழுது கொள்வதற்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க இன்றைக்கி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நீங்கள் அர்ப்பத்தை செய்து இன்றைக்கி நடத்துங்க சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய பிள்ளைகளையும் கொண்டும் நம்மளை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். நல்லா தொழுது கொள்ளணுன்னாக்கி ஆண்டவரை மாத்திரம்தான் முதல் இடத்துல வச்சு நம்ம தொழுது கொள்வோம். அதனுடைய நாம மகிமைக்கென்று நம்ம வாழ நேருக்கு சாட்சிகளாக நாம வாழ ஆண்டவர் அர்ப்பணிப்போம். அற்புதமாக நடத்துவார். ஆமென். ஜெயிப்போம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றென்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் ஜெயிப்பா. அல்லேலூயா 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 சாமி. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போகாது என்று சொன்ன தேவன், அந்த வார்த்தையை நாங்கள் பற்றி ஆண்டவரே மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் தொழுது கொண்ட உண்மையை துதிக்க உண்மையை ஆராதிக்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் முதலிடம் நீங்க தான். இன்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்க பெரிய காரியங்களை இந்த நாட்களை செய்ய போவதற்காக நன்றி சுவாமி. அப்படி அர்ப்பணித்து ஆண்டவரே ஜெயித்த தாவீதை போல நாங்கள் ஜெயிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. தகப்பனே, இந்த கானானிய ஸ்திரியை போல இந்த பாவம் செய்த ஸ்திரியை போல ஆண்டவரே நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்ட அந்த பெண் திருப்பி பாவம் செய்யாதபடி அவள் வாழ்ந்திருப்பான்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அறியாத ஆண்டவரை எருசலேமுக்கு தான் போகணும்னு சொல்லி அறியாத ஆண்டவரை கேள்விகளை கேட்ட அந்த பெண்ணுக்கும் ஆண்டவரே ஒரு பெரிய காரியத்தை கற்றுத்தந்தீங்களே சுவாமி. எங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுத்தாங்க சுவாமி. சிலுவையிலே நீங்கள் சிந்தின ரத்தத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ளாதபடி ஆண்டவரை கேள்வி கேட்டது போல நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரை அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு முதலிடத்திலே என் தேவனை வைத்து நாங்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாய் காணப்பட தேவன் அப்படியே நீங்கள் வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்குங்க சுவாமி. எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருவின் திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காக நன்றி சுவாமி. வலது கரத்தினால் என்னை தாங்க சொன்ன தேவன் அப்படியே எங்களை தாங்கி வழிநடத்தினீரே, உமக்கு நன்றி சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் வரை எங்களை ஆண்டவரை நடத்தி வருகிற பாதைகளுக்காய் நன்றி சுவாமி. சுக பலனுக்காய் நன்றி ஆண்டவரே. உண்மையே நன்றியோடு துதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க தேவன் அழைத்த அழைப்புக்கு நாங்கள் அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களை ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவனுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அமைக்க செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.